ஒரு கணவன் மனைவி இன்னத்தரோட தனியே இருக்கிறத ஒரு கணவன் கண்டுட்டாரு. என்ன பிரச்சனை? இன்னைக்கு என்ன சகோதரர்களை, வெட்டுவேன், குத்துவேன், எசிட் அடிப்பேன், கொல்லுவேன், இதுதானே தீர்வு? இல்லை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இதுவல்ல தீர்வு. இஸ்லாமிய மார்க்கத்திலே கணவன் விபச்சாரம் செய்வதை கண்டார், மனைவி விபச்சாரம் செய்வதை கண்டார். கண்டா யாருக்கிட்டும் சொல்லலாம். இவர் மட்டும்தான் கண்டிக்காரு. இப்ப இவர் என்ன பண்ணணும் தெரியுமா? விபச்சாரம் செய்வதை இவரை போன்று இன்னும் 4 பேர் காணும் வரைக்கும் இருக்கலாம். 4 பேர் கண்டுட்டாங்களா, உடனே போய் நீதிமன்றத்தில், இஸ்லாமிய நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தால் 4 சாட்சியத்தோடு கல்லடித்து கொலை செய்யப்படுவார். உலகத்துக்கு அவங்க வாழ தகுதி இல்ல. ஏன்? மானத்தை சீரழிச்சு குடும்பத்திர மானத்தை காத்துல பறக்கொட்டுவங்க, வாழ தகுதி இல்லை. இதான் மானத்திர பொறுமதி. 4 சாட்சி இல்லை. இப்ப கணவனுக்கு வாழ இயலாதே. இப்ப இவர் என்ன பண்ணுவாரு? நீதிமன்றத்துல போய் ஏண்ட மனைவி இன்னொரு ஆணோடு விபச்சாரம் செய்வதை நான் கண்ணால் கண்டேன் என்று சொன்னா, சட்டப்படி 4 சாட்சி கொண்டு வரலன்னா என்ன பண்ணணும்? இவருக்கு 80 அடி புலோனும். ஆனா கணவன் என்பதனால இஸ்லாம் சொல்லும் என்ன தெரியுமா? அவருக்கு தனி சட்டம் வைத்திருக்கிறது. இதுக்கு நாங்க சொல்லுவோம் லிஆன் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? லிஆன் என்று சொல்லும். 4 சாட்சி இல்ல, ஆனா கணவர் சும்மா சொல்ல மாட்டாரு. எனவே அவர விஷயத்தில் இஸ்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தும். எப்படி தெரியுமா? இப்ப என்ன பண்ணணும்? மனைவி சொல்ற நான் விபச்சாரம் செய்யலன்றா, 4 சாட்சி வந்துட்டா கதை முடிஞ்சு, அதுக்கு மேல வேற கதை இல்ல. இங்க 4 சாட்சி இல்லன்னு சொன்னா அவக்கு கல்லடிச்சு கொலை செய்யவும் மேலாது, கணவனுக்கு 80 கசையடி அடிக்கும். கணவனே சொல்றவரு. அதனால இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும், யார் தன்னுடைய மனைவிமார்களுக்கு கற்பிலே பழி சுமத்துவார்களோ, வலம் யகுன் லஹும் ஷுஹதா இல்லா அன்ஃபுஸஹும், தன்னை தவிர வேறு சாட்சிகள் இல்லாத நிலையில் ஃபஷஹாதத்து அஹதிஹிம், அந்த கணவர் என்ன பண்ணுவாரு? அர்பஅ ஷஹாதாத்தின் பில்லாஹ், 4 தடவை அல்லாஹ்வை சாட்சியத்துக்கு கொண்டு வருவார். எப்படி சாட்சியத்துக்கு கொண்டு வர? இன்னஹு லமினஸ் சாதிகீன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய மனைவி விபச்சாரம் செய்தால் அதிலே நான் உண்மை சொல்கிறேன். அல்லாஹ் மீது சத்தியமாக என்னுடைய கனவை விபச்சாரம் செய்தால் நான் உண்மையாளன். அல்லாஹ் மீது சத்தியமாக என்னுடைய மனைவி விபச்சாரம் செய்தால் நான் உண்மையாளன் என்று 4 தடவை அல்லாஹ்வை வச்சு சத்தியம் பண்ணணும். வல் காமிசத்து, 5வது தடவை என்ன பண்ணணும்? பதுவா செய்யணும். நான் பொய் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும். யார் இது செய்யணும்? ஏன்னா இவருக்கு 4 சாட்சியம் இல்லையே. ஏண்டா அல்லாஹ்வை பயந்த ஒரு மனுஷன் அல்லாஹ் மீது சத்தியம் செய்ய மாட்டான். அதனால இஸ்லாத்தின் இடத்துல கொண்டு வருது. மனைவி விபச்சாரம் செஞ்சா ஒரு கணவனுக்கு வாழேலா. ஈமானுள்ள இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு கணவன் மனைவி விபச்சாரம் திரும்பி வாழ மாட்டான். அதனால இஸ்லாம் சொல்லும், நீ 4 சாட்சியம் அல்லாஹ்ல சத்தியம் பண்ணி நான் உண்மையாளன் என்று சொல்லு. 5வது தடவை நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும், பதுவாவை தன் மீது வருவித்துக் கொள்ள வேண்டும். இப்படி கணவன் செஞ்சிட்டா கணவன் மீதுள்ள பொறுப்பு முடிஞ்சு. இப்ப மனைவி குற்றவாளி. மனைவி என்ன பண்ணணும்? அவ 5 தடவை என்ன பண்ணணும்? சாட்சியம் பண்ணணும். அல்லாஹ்வை 4 தடவை சாட்சியம் பண்ணி 1 தடவை சத்தியம் பண்ணணும். அவ இதை செய்ய ரெடி இல்லண்டா அவக்கு என்ன புடும்? கல்லடிச்சு கொல்ற சட்டம் வரும். இப்ப அவ என்ன பண்ணணும்? அல்லாஹ் மீது சத்தியமாக என்னுடைய கணவன் பொய் சொல்கிறார், அல்லாஹ் மீது சத்தியமாக என்னுடைய கணவன் பொய் சொல்கிறார், இப்படி 4 தடவை சொல்லிட்டு என்னுடைய கணவன் உண்மையாளராக இருந்தால் இன்ன கதபல்லாஹி அலைஹா, அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று மனைவி பதுவா செஞ்சு கொள்வா. இப்படி பதுவா செஞ்சா இதுக்கு தான் லிஆன் என்றது. கணவன் மனைவி மாறி மாறி பதுவா செஞ்சுக்கிறது. இதை செஞ்சிட்டா 2 பேருக்கும் இடையில நிரந்தர பிரிவு ஏற்பட்டுடும். அதுக்கப்புறம் சேர்ந்து வாழையிலே பதுவா செய்யப்பட்டவங்க 2 பேரும். இந்த சட்டம் எதுக்கு தெரியுமா? கணவன் மனைவியாக இருந்தாலும் மானம் என்றது இந்த அளவு பொறுமதியானது. எசிட் அடிக்கிற வேலை, கொல்ற வேலை, கேஸ் அடிக்கிற வேலை, இதெல்லாம் செய்ய இயலாது இஸ்லாத்துல. சட்டம் இதுதான். ஏன் தெரியுமா இவ்வளவு சட்டத்தை இறுக்கமா வச்சிருக்கிறது? காரணம், ஒரு கணவன் மனைவியோட வாழ விருப்பம் இல்லைன்றதுக்காக படுதூறு சொல்லிடப்படாது, மான பங்கப்படுத்திடக்கூடாது. அதுக்கு தான் இந்த சட்டத்தை வச்சு. தவறியாவது ஒரு கணவன் ஏண்ட மனைவி விபச்சாரம் செஞ்சிட்டான் சொன்னா இந்த நாட்டில் அந்த சட்டம் நிறைவேறாது. இஸ்லாமிய நாட்டில் ஒரு ஆண் மகன்
ஒரு கணவன் மனைவியை பார்த்து சும்மாவாவது ஏண்ட பொம்பளை விபச்சாரி என்று சொன்னா இந்த சட்டத்துக்கு போகணும், இல்லண்டா 80 அடி புழும். அந்த அளவு மானம் பொறுமதி. இன்றைக்கு எப்படி தெரியுமா நடக்குது? இன்றைக்கு என்ன நடக்குது? மாப்பிள்ளையில சந்தேகப்படுற பொம்பளைகள் சந்தேகப்படுற. அன்பார்ந்தவர்களே, நான் கேட்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்துல பொம்பளைகளுக்கு சந்தேகப்பட இடம் இருக்குதா? ரைட்டு கிடையாது. ஏன்? ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை விரும்பினா 4 கல்யாணம் முடிச்சு ரெஸ்பெக்டா வாழலாம். அதனால பொம்பளைக்கு ஏண்ட மாப்பிள்ளை இன்னொரு பொம்பளையோட தொடர்பு இருக்கிறான்னு சந்தேகப்படையலாம். தொடர்பு இருக்குதா முடிச்சுக்கோங்கன்னு சொல்லணும் பொம்பளைகள். இன்னைக்கு என்ன நடக்குது? நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? பொம்புல கணவனுடைய கற்புல என்ன செய்கிறார்? பழி சுமத்துகிற நிலை வருது. நல்லா விளங்கிக்கங்க, உங்களோட மனைவி உங்களோட கற்புல பழி சுமத்தினா தீர்வு நீங்க பழி சுமத்த வானமும்மா, நான் 2வது கல்யாணம் முடிச்சு கொள்றேன். இதுக்குத்தான் இஸ்லாம் தீர்வு சொல்லும். எனவே இன்றைக்கு எல்லாம் பிறண்டு நடக்குது. ஒரு நல்லா விளங்கிக்கங்க, இஸ்லாம் அந்த அளவு ஒரு பெண்ணுடைய ஒரு ஆணுடைய மானம் மறுவாதையை பாதுகாக்க சொல்கிறது. நினைச்ச மாதிரி வாய் துறக்கேலா. எனவே சகோதரி, இன்றைக்கு என்ன தெரியுமா நடக்குது? கண்டா உடனே சத்தம் இல்லாம வீடியோ எடுக்கிறது, Facebookல போடுறது. 7 இதை செய்யறதுக்கு ஏலாது சகோதரர்களே, மிகப்பெரிய பாவம். ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய மானபங்கப்பட்ட வீடியோ உண்ட நீங்க ஷேர் பண்றீங்களா? அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கறீங்களா? படைச்சவன் ரப்புடைய மன்னிப்பிலிருந்து தூக்கி வீசப்படுவதற்கு அது காரணம்.